சார் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தா, அப்போ நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அவங்க வந்து சீரியல்ல நடிக்கிறது வழக்கமாயிருச்சு. ஏன்னா, முன்னாடி பார்த்தா அம்பிகா மேமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெல்லி கணேஷ் சார். ஸோ இந்த மாரி சொல்லிட்டு போலாம். ஸோ அந்த வரிசையில ராஜேஷ் சாருமே சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சீரியல் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரீச்சுமே அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் சினிமா துறையிலேருந்து சீரியலுக்கான ரீசன் என்னவா இல்ல, இல்ல. அவரு சினிமா துறையிலேருந்து சீரியல்ல நடிக்கிறோம், சினிமால நடிக்கிறோம், சீரியல் நடிக்கிறோம். இந்த பாகுபாடுலாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து நடிக்கணும். நடிக்கணும், நடிக்கணும், நடிக்கணும். அந்த மாரி அந்த எப்படி சொல்றது? சினிமா மேல வந்து அவ்வளவு ஆர்வமும், ஆசையும் அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப வெளிப்படையா சொன்னா, ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஆசைப்படுமோ, அந்த அளவுக்கு ஆசை இருந்துச்சு அவருக்கு சினிமா மேல. அதனால தான் சீரியல் எல்லாத்துலயுமே தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. எல்லாரோடையும் தொடர்புல இருந்தாரு. இன்னும் 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 ராஜேஷ பத்தி சொல்லணும்னா பல தகவல் சொல்லிட்டு போலாம். அதாவது வந்து முதல் நடிகர் அவர்தான். அவர் எப்படி சொல்லலாம்னா, கே.கே. நகர்ல ஒரு பெரிய பங்களா கட்டி, அந்த பங்களா வந்து சினிமா படப்பிடிப்புக்கு வாடகைக்கு விட்டார். நிறைய படப்பிடிப்பு வந்து ராஜேஷ் வீட்ல நடக்கும். ராஜேஷோட வீடு அப்படின்னாலே ரொம்ப பாப்புலர். அந்த அளவுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது? சினிமா அது ஒரு பக்கம் வருமானம் கொடுக்குது. சில நேரங்கள்ல சினிமால வாய்ப்பு இல்லாம இருக்கும், வருமானம் இல்லாம இருக்கும். ஆனா நம்மளுடைய எப்படி சொல்றது? வாழ்க்கை தரம் அதை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது யோசிச்சு அவ செய்யக்கூடிய ஒரு நடிகர் ராஜேஷ்.